Summer holidays vandachu, namma GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். एडीएमके और भाजपा का ये जो अलायंस का मतलब मिलके राज्य यहाँ पे बनाएंगे क्या पूछ रहे हैं? सरकार कोएलिशन सरकार जी, हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव एड़ापाड़ी जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. एक एक कर पूछिए भाई. ஒவ்வொருவரா கேளுங்க. ஒருத்தரா கேளுங்க. கேள்விகள் ஒருத்தரா एक व्यक्ति पूछो ना. Sir, what are the sir here? अगर जीतेंगे तो भाजपा के जो एमएलए ना मंत्री बनेंगे क्या पूछ रहे? वो हम जीतने के बाद तय करेंगे. मैं कोई कंफ्यूजन छोड़ना नहीं चाहता. डीएमके के लिए हम एड़ापाड़ी जी के नेतृत्व में चुनाव लड़ेंगे. Sir, what are the demands? வெற்றி பெற்ற பிறகு அதற்கான பதிலை சொல்லுகிறோம். இப்ப நாங்க திமுகவோட எந்த விதமான இந்த மாதிரி குழப்பத்துக்கும் ஆளாக்க விரும்பவில்லை. அதனால ரொம்ப தெளிவா சொல்றோம். திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது. வெற்றிக்கு பிறகு முடிவு செய்யப்படும். Sir, एक सेकंड. Sir, what are the demands that ADMK came to alliance with BJP, that NDA? डिमांड क्या है पूछ रहे हैं? किसका? ADMK demands. एआईडीएमके का कोई कंडीशन नहीं है, कोई डिमांड नहीं. Sir, जरा बताओ भाई तमिल में. ஏடிஎம்கேவோட டிமாண்ட் என்னன்னு அவர் கேட்டதுக்கு ஏடிஎம்கேவோட எந்த விதமான அவங்க டிமாண்டும் வைக்கவில்லை. இது ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி. sir, अरे भाई, आप पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आ रहे हो. आप हाथ खड़ा करो. श्रीकांत विल गिव चांस. ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்கண்ணா, நீங்க சொல்லுங்க. Sir, what about O Pannirselvam and TT Vidyanagaran? Are they also part of the NDA, or you wanted a united AIADMK, sir? एआईडीएमके के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफियरेंस नहीं होगा. जहां तक एनडीए के साथी दलों का सवाल है, एआईडीएमके और बीजेपी का तमिलनाडु यूनिट बैठकर तय करेगा. அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை. மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில நாங்க எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம். ஒருத்தர் மாத்தி மாத்தி கேக்குறேன். நீங்க கேட்டீங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, எந்திரிச்சிருந்து சொல்லுங்க. हाउ? देखिए, एआईडीएमके का एनडीए में आना एनडीए के लिए बहुत उपयोगी है, और एआईडीएमके का एनडीए में आना एआईडीएमके के लिए भी बहुत उपयोगी है. இந்த கூட்டணியில அதிமுக என்டிஏக்குள்ள வருவது அவர்களுக்கும் என்டிஏக்கு அதிமுக வருவதும் இருவருக்குமே வின் வின் சிச்சுவேஷன், இருவருக்குமே பலனளிக்க கூடியது. கூட்டணி அரசு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். புரிஞ்சுங்க. ஏங்க திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார், டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. இதுல இருந்து ஏதோ அதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க. அதிமுக தான் கட்சி தான் அன்று இதெல்லாம் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் திரு ரகுபதி அவர்கள். அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது செய்யப்படாயா? மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா? இப்பதான் அதிமுக அக்கறை இல்லையா? எப்படி கண்டுபிடிச்சிட்ட? பச்சோந்தி இப்படி எல்லாம் நாட்டில் எப்படி மக்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, இந்தியா கூட்டணி அமைச்சாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது. இந்தியா கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கூட மாநில சுயாட்சி இடம்பெறல. அப்ப இடம்பெற்றுக்கலாம்ல. ஒரு இந்தியா கூட்டணி என்ற போது ஆட்சிக்கு வந்தா மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று ஏன் நீங்க அஜிதால கொண்டாடல?
2024 நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையாற்றினீங்கல்ல. அப்ப எங்கேயாவது திரு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ எங்கேயாவது மாநில சுயாட்சி பத்தி பேசினாரா? இல்லையே. எல்லாம் சுய லாபத்திற்காக. மத்தியில ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேணும். அதுவும் தன் குடும்பத்திற்கு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். அதுதான் அவருடைய நிலைப்பாட ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் திமுக கட்சி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.